லூக்கா நற்செய்தியின் 17ஆம் பிரிவில் இயேசுவின் அறிவுரைகள் தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய நற்செய்தி பகுதியில் 2 அறிவுரைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 நம்பிக்கையை பற்றியது, 2 சீடத்துவம் பற்றியது. இன்று சீடத்துவம் பற்றி சொல்லப்பட்டுள்ள அறிவுரையினை பார்ப்போம். இஸ்ராயேலின் சமூகத்தில் அடிமை பண்பாடு இருந்தது. அடிமைகளை செல்வம் படைத்தோர் வைத்திருந்தனர். அவர்களுக்கு சமூகத்தில் உரிமை இல்லை. அவன் தலைவன் சொன்ன வேலையெல்லாம் செய்ய வேண்டும். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும்தான் என்று இல்லை, எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். சுதந்திரம் மறுக்கப்பட்ட வாழ்வு அவனுடையது. தலைவன் மிச்சம் வைத்த உணவுதான் அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு என்று சமைப்பதில்லை. அவன் பட்டினியாக இருந்தால் யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த இழிநிலையினை தான் சுட்டிக்காட்டி இயேசு கேள்விக்குட்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி பகுதி அடிமை மனநிலையோடு சீடர்களும் இருக்க வேண்டும் என்பது போன்று தோற்றமுள்ளது. ஆனால் அது இயேசுவின் சிந்தனை அல்ல. உங்களை நான் என் நண்பர்கள் என்பேன் என்பதுதான் இயேசுவின் சிந்தனை. இயேசு அடிமை நிலையினை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, சீடர்களை அடிமை மனநிலையோடு வாழவும் சொல்லவில்லை. இயேசு விரும்பியது வாழ்வின் அனைத்து நிலைகளையும் தழுவுகின்ற விடுதலை. இயேசு விரும்பிய முழு மனித விடுதலையின் அடிமைத்தனம் இல்லை, அடிமைகளும் இல்லை. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு அவரது போதனைகளையும் வாழ்வின் நோக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரது வழியில் வாழ விரும்புகின்ற ஒருவரை இயேசுவின் சீடர்கள் என்கின்றோம். சீடத்துவம் ஒரு பணிவாழ்வு. சீடர்களின் மனநிலை மிக முக்கிய இடம் வகிக்கின்றது. இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதை தனது மனநிலையாக கொண்டிருந்தார். சீடர்கள் அனைத்தையும் துறந்த அர்ப்பண வாழ்வினை கொண்டு பணி வாழ்வுக்கு தன்னை அர்ப்பணிக்க மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பது இயேசுவின் எதிர்பார்ப்பு. தன்னலம் துறப்பதும் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதும் உண்மையான சீடத்துவத்தின் இன்றியமையாத கூறுகள். லூக்கா நற்செய்தியாளரின் பார்வையில் சீடத்துவம் என்பது முழுமையான மற்றும் தியாகம் நிறைந்த அர்ப்பணத்தை உள்ளடக்கியது. சீடர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தவர்கள் என்பது லூக்காவின் கருத்து. இயேசுவை பின்பற்ற முழுமையான, நிறைவான, சமரசமற்ற அர்ப்பணம் தேவை என்பதை லூக்கா தெளிவுபடுத்துகின்றார். சீடர்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசுவின் சிந்தனை. சீடர்கள் இயேசுவின் சிந்தனைகளை செயலாக்கம் செய்ய வேண்டும். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என லாப கணக்கு பார்க்க கூடாது. பொருளினை சேர்க்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இறை பணியினை செய்வது தவறான செயல்பாடுகளாகும். சீடர்கள் அப்பத்திற்காக அல்ல, இறைவனின் வார்த்தைகளுக்காக வாழ வேண்டும். இது முழுமையான அர்ப்பணிப்பு கொண்டவர்களால் தான் மட்டுமே முடியும். இறை பணியினை பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் செய்பவர்களை ஆன்மீக வியாபாரிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவின் சிந்தனையை செயலாக்குவது சீடர்களின் கடமையாக இருக்க வேண்டும். இறை பணியினை செய்பவர்கள் இது எங்களது கடமை என்ற உணர்வோடு செய்திட வேண்டும்.